நான் ரீசெண்டா திருச்செந்தூர் போறதுக்காக மதுரையில பஸ் ஏற போயிருந்தேன். சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படியே மதுரை மீனாட்சி அம்மனையும் பாத்துருவோம்னு பார்க்க போயிட்டேன். போன இடத்துல சிறப்பான தரிசனம் கிடைச்சது. அப்படியே கோயிலை சுத்தி பார்த்து முடிச்சிட்டு மதுரையோட ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா குடிக்க கடையை தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நாங்க போன வழியிலேயே வந்துட்டு இருந்தோம். தூரத்துல விளக்குத்தூண் அனிஃபா ஜிகிர்தண்டா கடைன்னு ஒன்னு இருந்துச்சு. அங்க போயிட்டு ஆளுக்கு ஒரு நார்மல் ஜிகிர்தண்டா சொல்லிட்டோம். அது ஒரு ரேட் 60 ரூபாய். டக்குன்னு பக்கத்துல இருந்த கவுண்டர்ல நமக்கான ஜிகிர்தண்டாவை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்க்க நல்லா கலர்ஃபுல்லா இருந்துச்சு. சரி நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சோம். ஜிகிர்தண்டாவோட டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னவோ சென்னையிலயும் இதே போல ஜிகிர்தண்டாவை குடிச்ச போலே இருந்தது. ஆனா எங்க டேஸ்ட்க்கு குறைச்சலே இல்ல, பக்கா மாசு. நம்மள போல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்க ஜிகிர்தண்டாவை குடிச்சு முடிச்சிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு பக்கத்துல கேட்டோம் வேற எங்க ஜிகிர்தண்டா சூப்பரா இருக்கும்னு. அப்பதான் சொன்னாங்க விளக்குத்தூண்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குமா, அங்கதான் மதுரையோட அத்தன்டிக்கான ஜிகிர்தண்டா கிடைக்குமா. நான் அகைன் மதுரை போனா அங்க ட்ரை பண்ணலான்னு வந்துட்டேன். நீங்க அங்க சாப்பிட்டு இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி இதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நான் மலக்கோனார் சாந்தனம் கடைக்கு போயிட்டேன். அது நெக்ஸ்ட் வீடியோல வரும். அதை மறக்காம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க.